இனிய வணக்கம். இன்றைய அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல் என்ற அதிகாரம். அதில் நம்ம பார்க்க போகிறது 4வது திருக்குறள், 1124வது குறள். வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து என்ற அருமையான குறட்பான். இப்போது காதலன் எவ்வளோ அழகாக தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான் இல்லைங்களா? அதுதான் அந்த ரசனையை தான் நம்ம இங்கே ரசித்து பார்க்கணும், ரசித்து உள்வாங்கணும். அவன் சொல்கிறான், இப்போ நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் என்னுடைய அழகிய அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு என்னுடைய காதலி என் உடன் இருக்கிறார். அவளுடைய அந்த இனிய இருப்பு என்னுடைய உயிர்ப்பு. இருக்கேன்னா அவளுடைய அருகன்மை, அவள் அழகிய ஆயிழை என்ற ஒரு தொடர் இங்கே வருகிறது. வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை என்று வள்ளுவர் போடுகிறார். சரி, சாதல் என்று எழுதுகிறான். காதல் 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 போயில் சாதல் சாதல் சாதல்னு நம்ம மகாகவி சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி இங்கே சாதல் எப்போ இவ அதற்கு அண்ணல், அதை ஒப்ப சிறப்புடைய இவள் என்னை விட்டு நீங்கினாள் என்றால் என்னுடைய உயிர் நிற்காது, அது உடனே சென்றுவிடும். அவளுடைய நீக்கம் என்னுடைய உயிர் துறக்கமாகிவிடும். அதனால் அருகில் இருந்தால் நான் வாழ்கிறேன், அவள் விலகினால் என் உயிர் பிரிந்து செல்லுகிறது. என்னுடைய உயிர்ப்புக்கும் என்னுடைய உயிர் நீப்புக்கும் என்னுடைய உயிரணைய காதலியே உரம் போன்றவள். அவள் இருந்தால் வாழ்வு, இல்லை என்றால் எனக்கு சாவு என்ற அந்த காதலன் தன் உணர்வை வெளிப்படுத்தும் அந்த விதம், அந்த காதலினுடைய ஆழம், காதலுடைய அடர்த்தி, காதலுள் இருக்கக்கூடிய அந்த மகா ஆற்றல், இதுதான் காதலினுடைய ஆழம் என்பதை வள்ளுவர் இந்த குறளிலே தலைவன் மூலமாக வெளிப்படுத்தும் ஒரு அற்புத திட்பம் என்று சொல்லலாம் என்று சொல்லி இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் எல்லாம் மாற்ற என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.